இது குட்டி அணில். அவன் ஒரு துணிச்சலானவன். அவன் ஒரு பெரிய மாமரத்தின் அடியில் வசித்தான். அந்த மரத்தை பாட்டி மரம் என்று அழைப்பார்கள். பாட்டி மரத்தில் ஒரு உயரமான தனி மாம்பழம் இருந்தது. குட்டி அணில் ஆவலுடன் மேலே பார்த்தான். அதுவே மிகவும் சுவையான பெரிய மாம்பழம். மற்ற அணில்கள் அவ்வளவு உயரத்திற்கு செல்ல பயந்தன. குட்டி அணில், நான் முயற்சி செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தான். அவன் பாட்டி மரத்திடம் அனுமதி கேட்டான். பாட்டி மரம், இது கடினமான ஏறுதல் என்று எச்சரித்தது. அணில், நான் துணிச்சலானவன் என்று பதிலளித்தான். அவன் மூச்சை இழுத்துவிட்டு ஏறுவதைத் தொடங்கினான். முதல் கிளைகள் எளிதாகவும் தடிமனாகவும் இருந்தன. அவன் மேலும் மேலும் உயரமாய் ஏறினான். அவன் மேலும் மேலும் உயரமாய் ஏறினான். அவன் ஒரு வழுக்கும் முடிச்சைக் கண்டான். அவன் தன் நகங்களை கவனமாக பயன்படுத்தினான். அவன் முடிச்சைக் கடந்து வெற்றிகரமாக மேலே சென்றான். அவன் கீழே பார்த்தான். தரை மிகத் தொலைவில் தெரிந்தது. அவனுக்கு ஒரு கணம் பயம் வந்தது. அவன் ஏன் தொடங்கினான் என்பதை நினைவூர்ந்தான். பாட்டி மரம் ஊக்கமளிக்கும் வகையில் இலைகளை அசைத்தது. குட்டி அணில் ஒரு வலிமையான மறைந்த கொடியை கண்டுபிடித்தான். அவன் அந்த கொடியை கயிறு ஊஞ்சல் போல பயன்படுத்தினான். அவன் மெல்லிய உயரமான கிளையை அடைந்தான். அந்த கிளை லேசாக அசைந்தது. அவன் மெதுவாக ஒரு சிறிய அடியாக நகர்ந்தான். வெற்றி! அவன் அந்த பெரிய மாம்பழத்தை அடைந்தான். அவன் பெருமையுடன் மாம்பழத்தை மெதுவாக கடித்தான். அவன் மாம்பழத்தை பகிர்ந்து கொள்ள அவன் பெருமையுடன் மாம்பழத்தை மெதுவாக கடித்தான். அவன் மாம்பழத்தை பகிர்ந்து கொள்ள கீழே கொண்டு வந்தான். துணிச்சலான குட்டி அணிலுக்காக அனைவரும் கைத்தட்டினர்.